ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் என்று அழைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டில் வடை குடலாம் போட்டு. இன்றைக்கி நம்ம கார வடை சேர்க்கா கொஞ்சோண்டு கடலை பருப்பை ஊற வச்சுட்டேன். நேற்று நைட்லேயே ஊற வச்சுட்டேன். அதுக்கு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சோண்டு நம்ம மல்லி இலை எடுத்துருக்கோம், ஜார் எடுத்துருக்கோம், மிளகாய் எடுத்துருக்கோம். வாங்க இப்போ நம்ம களத்துக்குள்ளே இறங்கி வீடியோக்குள்ளே போய் வடையை சுட்டு கபக்குன்னு சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் அப்பாவை பிடிக்குமா, அம்மாவை பிடிக்குமா, இல்லை என்ன பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணிடுங்க. அம்மாவை பிடிச்சா லைக் பண்ணுங்க, அப்பாவை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆட் தாங்க. நீங்கள் கேட்குறது என் காதில் விழுந்துட்டு, ஒன்று எதுக்கடி எங்களுக்கு பிடிக்கணும்னு பிடிச்சிதான் ஆகணும். நானும் உங்கள் அம்மா. ஓகே, ஆட்டின் தாங்க. இதயத்தோட இதய லவ் யூ. ரொம்ப பேச வேண்டாம், வாங்க வடையை செய்யலாம். இப்போ நம்ம வடைக்கு தேவையான பொருள் இஞ்சி போட்டால் வடை ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஒரு சின்ன பூண்டு பல் எதுக்கு எடுத்துருக்கேன்னா, யாருக்கும் வாயு தொல்லை கழுத வந்துடக்கூடாது. அதனால் பூண்டு போடாது உங்கள் விருப்பம். ஒரு 4 காஞ்ச மிளகாய். கண்டிப்பாக சோம்பை மறந்துடாதீங்க. வடைக்கு ஒரு மனுஷனுக்கு தாய் எப்படி முக்கியமாக ஒரு வடைக்கு சோம்பு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பருப்பை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பை தட்டிக்கலாம். இந்த கருவேப்பிலை எதுக்கு இதில் போடுறேன்னா, அதோட மிக்ஸ் ஆயிரும். பார்த்தீங்களா? யாரும் தூக்கி தூர போட மாட்டாங்க, எல்லாம் கருவேப்பிலை தூக்கி தூர போட்டுறாங்க. இது எவ்வளோ சத்தான ஒரு உயிரினன்னு இந்த மக்களுக்கு தெரிய மாட்டுது. இப்போ பார்த்தீங்களா, இல்லை கருவேப்பிலை காணாமல் போயிட்டு. அதனால் கருவேப்பிலை நீங்களும் கட் பண்ணி போடாதீங்க. உங்கள் வீட்டில் கருவேப்பிலை தூக்கி யாரும் தூர போட்டால். இப்போ நம்ம மாவு சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக இப்போ வெங்காயம், கொஞ்சமாக மல்லி கொலை, கொஞ்சமாக பச்சை மிளகாய். இனி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிட்டு, நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பால் பிடிச்சி வச்சுட்டோன்னா வடையை எடுத்து தட்டி போடும்போது டக்குன்னு போட்டுடலாம். அந்த ப்ரொசஸ் தான் நடக்குப்போம். இப்போ பாருங்கள், இவ்வளோ மாவில் இது இப்போ உருண்டை குழம்புக்கு வைக்கிறதுக்காக இவ்வளோ மாவு எடுத்து வச்சுட்டேன். இவ்வளோ நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இது ஒத்த கையால் இப்படி தட்டினாலே போதும். நம்ம எண்ணெயும் நல்லா காஞ்சிட்டு ஒன்று இறக்கிடலாம். நம்ம உருண்டையெல்லாம் உருட்டி தட்டி போட்டாச்சு. ஸ்லோ கேஸில் வச்சு நல்லா பொரிச்சு எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உருண்டை குழம்பு எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் எப்படி உருண்டை குழம்பு வைக்கிறேன்னு அதை உங்களுக்கு வேணும்னா என் லென்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், அதை பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு பேட்ச் வடை ரெடி. ஓகே, இப்போ வரும் பாருங்கள் ஒரு சவுண்ட், தடபடான்னு. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம். என்ன வருத்தம்னா, அவங்க மிந்திட்டாங்களே, எங்கள் கதி இன்னும் கவலைப்படாதீங்க. பொறுத்தார் பூமி ஆளுவார். உங்களையும் உங்கள் வழிக்கு உங்கள் இடத்துக்கு கூட்டு போன்னு சொல்லியாச்சு. வாக்கு கொடுத்த மாதிரி இவங்களையும் அப்படியே பூ போல் எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம இஞ்சி போட்டு காரசாரமாக கார வடை ரெடி. நம்ம சட்னியும் ரெடி. வாங்க அனைவரும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். டாட்டா, பாய், லவ் யூ.